அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. அது மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கி மாத சிவராத்திரியும் கூட. இந்த ரெண்டும் சேர்ந்து வருதுனால இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி அம்பாளையும் வழிபடலாம், சிவபெருமானையும் நம்ம வழிபடலாம். எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை ரூமில் இருக்க அம்பாள் படத்தை நல்லா தொடச்சி நல்ல சிவப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு சிவப்பு கலர் மாலை வாங்கி போடுங்க. போட்டுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான சக்கரை பொங்கல், பால் பாயாசம், ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் வைங்க. ஒன்றுமே முடியலன்னா கூட ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரையும் ஏலக்காய் சேர்த்து வச்சுட்டு மனசார தூப தீபம்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி மாத சிவராத்திரி வருதுனால உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமானுடைய உருவமான லிங்கம் இருந்தாலும் சரி, லிங்கம் சிலை மாதிரி இருந்தாலும் அதையும் நல்ல நீங்கள் படம் இருந்தால் படத்தை தொடச்சி கிடச்சி நல்லா அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. இப்போ சிலை மாதிரி இருக்குது, அதாவது லிங்க வடிவில் சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வில்வ மாலை வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசார வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியமாக பாலில் சர்க்கரை கலந்து ஏலக்காய் கலந்து வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிச்சு அந்த இடத்துல நறுமணமாக இருக்குது மாதிரி நல்ல நறுமணம் உள்ள மலர்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்யும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் ஏற்படுங்க. பொதுவாக ஆடி வெள்ளினாலே அது அம்பாளுக்கு உகந்த நாள். அது கூட இந்த சிவராத்திரியும் வருதுனால இங்கே சிவபெருமானுக்கும் இந்த நாள் 2 பேருக்கும் சேர்ந்து இருக்கிற இந்த நாளில் நம்ம வழிபடும் போது நமக்கு அதிக பலன் கிடைக்குங்க. பொதுவாக நம்ம இந்த நாளில் அம்பாளை நம்ம வழிபடும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்குங்க, கடன் பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக நிறைய பேர் நோயில் இருக்காங்க, அவங்களுக்கு நோய் எவ்வளோ மருந்து பார்த்தாலும் நோய் தீர மாட்டேங்குன்னா இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து நம்ம வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடும் போது நமக்கு அந்த நோய்ங்கிறது குணமாகி ஆரோக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஏதாவது எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரி தொல்லைங்கிறது நீங்கும், வியாபாரம் செழிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இந்த நாளை தவற விடாமல், ஏன்னா இந்த சிவராத்திரியும் அதாவது சிவராத்திரிங்கிறது சிவனுக்குரியது, சிவனுக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்து வர்ற இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் கண்டிஷனாக வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது நீங்கள் சுக்கிர உரையில் செய்யுங்க. அப்போ நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சுக்கிர உரைங்கிறது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 இந்த நேரத்தை தேர்ந்து நீங்கள் செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும். சாயந்தரம் 4 to 6க்கு சிவன் கோயிலில் போய் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபடுங்க. நமக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. இன்றைக்கி சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். ஏதாவது 2 சுமங்கலி பெண்ணுக்கு அது மாதிரி கொடுக்கலாம். கொடுக்கும்போதே நமக்கு நல்ல ஒரு நம்ம செல்வ செழிப்பும் ஏற்படும். நம்ம குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையும் ஏற்படும். நம்ம சகலவித சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்குங்க. பின்ன கூடுதலாக இன்றைக்கி 2 பேருக்கு அன்னதானம் கண்டிஷனாக பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச தயிர் சாதம், புளி சாதம், என்ன சாதம் முடியுதோ அதை அன்னதானம் பண்ணுங்கள். எப்போதுமே நான் உங்கள்கிட்ட சொல்லுறது என்னென்னா, இப்போ வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இது போல் விசேஷ நாட்களில் நம்ம 2 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். அன்னதானங்கிறது பண்ணும்போது நமக்கு அதனுடைய பலன்கிறது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கிடைக்குங்க. அது கொண்டு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். விரதம் இருந்துட்டு கூட இந்த வழிபாடை செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இந்த வழிபாடை செய்யலாம். அவங்கவுங்க உடல்நிலைக்கு அனுசரித்து இந்த வழிபாடுகளை நம்ம செய்யலாம். இப்படி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் மாலையில் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளை மனசார வழிபடுங்க. அம்பாளுக்கு பிடிச்ச சிகப்பு கலர் மாலை வாங்கி கொடுங்க. ரோஜாப்பூ கலர் மாலை, ரோஜாப்பூ கூட சிவப்பு கலர் தான், அந்த மாலை வாங்கி கொடுத்தாலும் போதும். அது வாங்கி கொடுங்க. இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, பிச்சிப்பூ வாங்கி கொடுங்க, மனம் உள்ள பூக்களை வாங்கி கொடுங்க. கொடுத்து அம்பாளையும் மனசார வழிபடுங்க. வழிபட்டுட்டு அங்கே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கோயிலில் ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து அங்கே இருக்க அர்ச்சகரை அந்த அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அதை அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை வாங்கிட்டு நீங்கள் எப்போதுமே அதை எந்த ஒரு விஷயத்துக்கு போதா இருந்தாலும் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த குங்குமம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றியும், நீங்கள் போகிற விஷயத்தில் சகல வெற்றியும் உண்டாக்கும். ஏன்னா கோயிலில் கொடுத்து இன்றைக்கி குங்கும அர்ச்சனை அம்பாள் பாதத்தில் வச்சு வாங்குவோம் சொல்லுதுன்னா, இன்றைக்கி ஆடியில் 3வது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையை கண்டிஷனாக பயன்படுத்திக்கிட்டு அம்பாள் வழிபாடு செய்யுங்க.
உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும், செல்வ செழிப்பும் உண்டாகட்டும். நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் அம்பாள வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.